அல்லாஹ் நம்முடைய ரப், நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள், ஐபாத். படைத்த அல்லாஹ் அடியார்களிடம் என்ன எதிர்பார்க்கிறான்? அடிப்படையாக உபூதியத் என்று சொல்லப்படக்கூடிய அடிமைத்தனத்தை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் நமக்கு பல இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை கடமையாக்கி இருக்கிறான். தொழுகிறோம். நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது? தக்பீர் கட்டுறோம், ருக்குக்கு போறோம், சஜிதாவுக்கு போறோம். ஏன் இதையெல்லாம் செய்கிறோம்? காரணம் தெரியாது. அல்லாஹ் சொல்றான், அதனால் நாம் செய்யறோம். நோன்பு நோக்கிறோம், காலையிலிருந்து மாலை வரை அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவையும் மனைவியும் கூட நாம் தொடுவதில்லை. என்ன காரணம்? காரணம்லாம் தெரியாது. அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால் செய்கிறோம். ஹஜ்ஜை எடுத்துக்கொள்ளுங்கள், தவாப் செய்கிறோம், சஇ தொங்கோட்டம் அங்கும் இங்குமாக ஓடுகிறோம், 3 இடத்துல ஷைத்தானுக்கு கல்லெறிகிறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்? நாம் சில காரணங்களை சொல்லலாம். ஷைத்தானுக்கு ஏன் கல்லெறிகிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஷைத்தான் அந்த 3 இடத்தில் வழிகெடுத்தான். ஏன் தொங்கோட்டம் ஓடுகிறோம்? அன்னை ஹாஜர் அவர்கள் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அவர்களுக்கு தண்ணீரை தேடி அங்கும் இங்குமாக ஓடினார்கள். அதை நினைவு கூறும் முகமாக நாம் ஓடுகிறோம். இதுவெல்லாம் காரணங்கள், கண்ணியத்திற்குரியவர்களே. ஆனால் அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால், உபூதியத் என்கின்ற அந்த அடிமைத்தனத்தை அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஏன் இவ்வளவு சிறப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு? வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா, அல்லாஹ் இப்ராஹீமை தன்னுடைய நேசனாக எடுத்துக்கொண்டான். ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா, அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சொல்லுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையை, மில்லத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு தெரியுமா? வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்திலும் உபூதியத் என்கின்ற அடிமைத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ஒரு கட்டளை இடுகிறான், உங்கள் மனைவியையும் பச்சிலம் குழந்தையையும் மக்காவில் விட்டுவிட்டு நீங்கள் வர வேண்டும். மக்காவிலே வனாந்தரத்திலே விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் வந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு கட்டத்தில் உங்கள் மகனை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும், ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, மகனை அழைத்து கொண்டு அறுக்கக்கூடிய இடத்திற்கு சென்றார்கள். அல்லாஹ் காபத்துல்லாஹ்வை கட்ட வேண்டும் என்று சொன்னான், உடனே கட்டினார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த மட்டில் எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் ஒன்றை சொன்னால், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ஒரு கட்டளையை சொன்னால், அல்லாஹ் இதை செய்யுங்கள் என்று சொன்னால், செய்கிறேன் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பதிலாக இருக்காது, செய்துவிட்டேன் என்பதுதான் அவருடைய பதிலாக இருக்கும். அப்போ அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிற அடிப்படையான ஒன்று உபூதியத் என்கின்ற அந்த அடிமைத்தனத்தை தான். ஆமன்னா வஸல்லம்னா, யா அல்லாஹ் நீ சொல்லிட்ட, உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அதை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் அடிப்படையாக நம்மிடம் எதிர்பார்க்கிறான்.